உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பா இருக்கு. முன்னாடியே நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள்ல சொல்லும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார். ஜென்மகுரு. ஜென்மகுரு வந்து ராசியில அமர்ந்தா வந்து ராமரே காட்டுக்கு போனாருன்ற ஒரு விதிகள்லாம் இருக்கு. அது விதிகள் தான். விதிகள் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. விதிவிலக்கா உங்களுடைய ஜென்மகுரு உங்களுக்கு ராசிக்கு பாக்கியத்த அள்ளிக் கொடுக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமா நல்ல பலன்கள மட்டுமே குடுப்பாரு. ஆண்டு முழுவதும் குடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில இந்த மாதம் இந்த மாதம் குறிப்பிட்டு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது கோச்சார நிலைய தெரிஞ்சுக்குவோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்ல சூரியனும், புதனும் அந்த சூரியன் புதனுக்கு அ 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு அட்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இத பத்தி நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்ததா ராசியிலேயே வந்து குரு இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. உச்சம் பெற்ற குரு. 12 ஆண்டுகள் பிறகு உங்களுக்கு யோகங்களையும், உங்களுக்கு வாழ்க்கைய வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. வளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூலை மாதம் 5ஆம் தேதி, மாதம் துவங்கி ஒரு 5 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்க ராசியிலருந்து விடுபட்டு, உங்களுடைய தன, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வர்றார். சுக்கிரன் சுபிட்சக்காரன் ராசியில இருக்கிறது நல்ல விஷயம் தான். அவர் வந்து தனஸ்தானத்துக்கு வர்றது இன்னும் ஒரு நல்ல விஷயம். தன, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. சுபிட்சக்காரன் சுக்கிரன் வந்துட்டாரு அப்படின்னாலே வந்து, குடும்பத்தில நல்ல ஒற்றுமையும், குடும்பத்தில இருந்த வீண் சண்டை சச்சரவுகளும் விலகி, மகிழ்ச்சியும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளும், சுப காரியங்களும் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா சனியோட நிலை. சனி பகவான் ஆண்டு கிரகமா இருந்தாலும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட நிலைமை ரொம்ப சிறப்பாவே இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பார்வையோட இருக்கனால, சனியால உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி, ராகு 8ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன்ல. அட்டம ஸ்தானத்துல ராகு. அதாவது ராகு வந்து மிக எப்படி சொல்றது? இருக்க அசுப கிரகங்களிலே பலம் பெற்ற நவகிரகங்கள்ல யார் பெரிய அசுப கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு தான். சனிய கூட நம்ம சொல்ல முடியாது. சனிய விட கூடுதலான தீமைகளை செய்யக்கூடியவர் வந்து அசுபர்ன்னு சொன்னோம்னா, நம்ம ராகுவ தான் சொல்லணும். நம்ம அட்டமஸ்தானத்துல சனி இருந்தாலே, அத ஒரு நெகட்டிவான விஷயமா, பிரச்சனைக்குரிய விஷயமா நம்ம நெனைப்போம் இல்லையா? அந்த சனியோடைய கொடூரமான ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு இப்ப நிலையில. ஸோ, அப்ப நமக்கு தொந்தரவுகள் அதிகமா இருக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கான காரணத்த நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய ராகு இருக்கிற இடத்துலருந்து 5ஆம் இடத்துல புதனும், சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. ஸோ, இந்த சூரியன், புதன் திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். ராகுவோட சூரியனும், புதனும் திரிகோண தொடர்புல இருக்காங்க. அதாவது ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல சூரியன், புதனும், சூரியன், புதன் இருக்கிறதுலருந்து 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணம் திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த திரிகோணத்துல 2 புள்ளியில அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த திரிகோணத்துல இணையக்கூடிய கிரகங்கள் எதுவாயினும் இயற்கை பகைவர்களா இருந்தாலும் சரி, இயற்கை சுபர்களா இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் மட்டுமே குடுப்பாங்க. ஸோ, அந்த வகையில ராகுவும், சூரியனும் திரிகோணத்துல தொடர்புல வரும்போது, குறிப்பா ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது, பல வழியில வருமானங்கள் வரும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். அ அப்ப நீங்க வந்து சரியா திட்டமிடணும். பொதுவாவே கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியா வியாபார திறன் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். வியாபாரம் மூளை வந்து நல்லா வேலை செய்யும். ஒரு பொருள எப்படி விக்கலாம், ஒருத்தர எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், இப்படின்ற ஒரு சிறந்த ஒரு தன்மை வந்து நல்ல பண்பு தான். இதெல்லாம் நிச்சயமா இருக்கும். எந்த இடத்துல விட்டு குடுத்து போணும், எந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணும் அப்படின்றத கடகராசிக்காரர்கள் நல்லா உணர்ந்தவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்த சரியான முறையில உங்க வளர்ச்சிக்கு நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத முதல்ல திட்டமிடுங்க. இந்த ராசி பலன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றேன். சந்திரன் தான் மனோகாரகன். அந்த சந்திரன் தான் உங்க ராசிக்கு அதிபதியாவே வராரு. அப்ப நீங்க மனசுல என்ன பிளான் பண்றீங்களோ, எத யோசிக்கிறீங்களோ, எத விரும்புறீங்களோ, எத நெனைக்கிறீங்களோ, அது நிச்சயமா நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த கோச்சார கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இத பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அதனால என்னென்ன விஷயங்கள்ல நம்ம செய்யணும், என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும், இப்படின்ற விஷயங்கள நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்க வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தான பாதையில போக போகுதுன்னு அர்த்தம்.
அத செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நம்ம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். உங்க வெற்றிக்கான இலக்கு அடையறதுக்கு என்ன பாதைய நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற வரைக்குமே கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஆனா, அத செய்யாம தயங்கிக்கிட்டு சரியா வருமா, வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுருங்க. உங்க வாழ்க்கை வெற்றிகரமா நீங்க நெனச்ச இலக்க அடைஞ்சு நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் இந்த ஆண்டு முழுதுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு. குறிப்பா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உறுதுணையா இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு காரணம் சுக்கிரனோட நிலை, குருவுடைய நிலை, ஆ சனி பகவானோட நிலை, ராகுவோட நிலை எல்லாமே சூரியன் சொன்ன மாரி சூரியன் சம்பாத்தியக்காரகன் அவரோட நிலை எல்லாமே சிறப்பா இருக்கு. இதில இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு யோக ஸ்தானத்து அதிபதியாவும், தொழில் ஸ்தானத்து அதிபதியாவும் வரக்கூடிய செவ்வாய். செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அமர்றாரு. லாபஸ்தானத்துக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு, ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் அமரும்போது, ஆ தொழில் ரீதியாவும் சரி, வருமான ரீதியாவும் சரி, உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வங்கி கடன்கள் இந்த இந்த லோன் கிடைச்சதுன்னா, நம்ம இண்டஸ்ட்ரிய பெருசாக்கலாம், தொழில வலுப்படுத்தலாம் அப்படின்னு பல முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. கல்வி கடன் எதிர்பார்த்திருப்பீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான கடன் எதிர்பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. பொதுவா மனசுல நெனைச்சதெல்லாம் லாபகரமா மாறக்கூடிய காலம்னே சொல்லலாம். ஏன்னா மனோஸ்தானத்து அதிபதி தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதுனாலும் சரியா முன்னாடியே இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்படிதான் நம்ம வாழ போறோம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா 100% மிஸ் ஆகாம அப்படியே நடக்கும். அதுக்கு அனைத்து நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. கோச்சார நிலையில. தைரியமா இருங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இத தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் சில விஷயங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி.
அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்தில சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிய அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.